வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிவிஆர் அவர்களின் மனக்கோலம் அத்தியாயம் 5. பாகிர்தியால் ஜானாவின் கெஞ்சலுக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. இருந்தாலும் அப்போது நீ எதை வேணுமென்னாலும் உன் இஷ்டத்துக்கு செய்துவிட்டு அப்புறம் இப்படி கெஞ்சுகிறாய் என்று இறைந்தாள். தாயாருக்கு மூச்சு வாங்கியது. ஜானா உன்னை பேச்சில் மயக்க பார்க்கிறாள் அம்மா, நீ நம்பாதே என்றாள் கமலா. நீ பேசாமல் இருடி. ஏண்டி ஜானா, போன வாரம் 30 ரூபாய் கேட்டதற்கு இல்லைன்னு சொன்னிய, இதுக்கு ஏதிடி பணம்? முதல்ல என்ன விலைன்னு கேளம்மா என்றாள் கமலா. சந்தானம் வாய் விட்டு சிரித்தான். அவன் ஆமோதிக்கிறான் என்று எண்ணிய கமலா தன் கண்களாலேயே அவனுக்கு நன்றியை செலுத்தினாள். என்ன விலையடியது? 200 ரூபாய். அப்பாடி, 200 rupees என்று வியந்தாள் கமலா. ஏது பணம்? என் பணம் அம்மா. அப்படின்னா நான் சம்பாதித்த பணம். அலவன்ஸ் அரியர்ஸ் கிடைச்சது. அதை தவிர கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருந்தேன். நீ சம்பாதிக்கிற என்ற ஒரு காரணத்தினாலே அந்த பணமெல்லாம் உன்னுடையது இல்லையா? ஜானா இனிமேல் அம்மாவிடம் கெஞ்சியோ கொஞ்சியோ பிரயோஜனமில்லை என்பதை புரிந்து கொண்டாள். கடிகாரம் வாங்கினதையே அவள் கண்டிக்கும் தோரணியில் பேசியிருந்தால் கெஞ்சி தப்பிக்க வழியுண்டு. அம்மா அதை விட்டுட்டு பெண்ணின் உரிமையையே தகர்க்க பார்க்கிறாள். இதை விட்டுவிடக்கூடாது. அம்மாவுக்கு பெண்ணின் உரிமையை பற்றி ஏதாவது 10ஆம் பசில் அபிப்பிராயம் இருக்குமானால் அதை இப்போதே முளையிலேயே கிள்ளி எறிந்துவிட வேண்டும். ஏன், அதிலே உனக்கு என்ன சந்தேகம்? அப்போ உன் பணம் என் பணம் என்கிற பேதம் உன் மனசில் பட்டுவிட்டது இல்லையா? நான் உழைச்சி சம்பாதிக்கிறது என் பணம். இதை நான் உழைக்க ஆரம்பித்த அன்னைக்கே நம்ப ஆரம்பித்து விட்டேன். அப்போது உனக்கும் இந்த வீட்டுக்கும் பந்தமில்லையா? அது இருக்கணும் தான் இங்கே இருக்கேன். உன்னை வளர்த்து ஆளாக்கியதற்கு நல்ல கைமாறு. அதுதான் மாதம் சம்பளத்திலே பெரும் பகுதியை உன்கிட்ட தரேனே. ஓ, நீ சாப்பிட்றதுக்கும் நீ என்னை வளர்த்து கடமைக்கும் தான். அதை நீயே இவ்வளவுன்னு நிர்ணயம் பண்ணிவிட்டாய் இல்லையா? ஆமாம். உன்னை போல அவளும் ஒரு பெண். அவள் இப்படியெல்லாம் இல்லையே. உனக்கு மட்டும் குயுக்தியான எண்ணமெல்லாம் எப்படி உதிச்சது? நீ பெற்ற 3 பெண்ணுக்கும் ஒரே மாதிரியே இருக்கணும்னு எந்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு? அப்போது ஆமாம், எனக்கு வயசு 23 ஆயிடுச்சு. 4-5 வருஷமாக குமாஸ்தாவாக உழைக்கிறேன். கிடைக்கிற சம்பளத்திலே எனக்குன்னு தனியாக ஒதுக்கி வச்சுக்கிறேன். இதில் என்ன தப்புன்னு எனக்கு தெரியவில்லை. இதுவரையில் எத்தனை அடி சேர்த்து வச்சிருக்க ஜானா? கமலாவின் குரல் அசுறுதியாக எழுந்தது. ஏய், நீ கொஞ்சம் வாயை மூடு. அம்மா கேட்கிறாள், நான் சொல்லிக் கொள்கிறேன். திடீரென பாகிருதியின் ஆத்திரமும் கோபமும் மறைந்தன. இதுவரை அவள் உணர்ந்திராத வேதனையும் ஏமாற்றமும் ஒருவித விரக்தியும் மனதில் பிரவாகம் எடுத்தன. ஜானா, நான் இதுவரையில் கேட்டதெல்லாம் தப்பு. என்னை மன்னிச்சிடு. நீ இன்னும் சின்ன பெண் இல்லை என்பதை சாட்டையால் அடித்து சொல்லிட்டாய். ஜானா பதில் சொல்லவில்லை. ஒரு கடிகாரம் வாங்கி கொண்டதால் எந்த விதமான குற்றத்துக்கும் தான் இலக்காகி விடவில்லை என்ற எண்ணம் அவளுள் உறுதியாக எழுந்தது. அம்மா இன்னும் பழங்காலத்தில் இருந்து வந்தால் அவள் கால வெள்ளத்தில் அம்மாவை பிடிக்க பின் நோக்கி நீந்த வேண்டும் என்று யார் சொன்னார்கள்? அந்த வீட்டில் அவள் ஒரு பெண். அவள் செய்ய வேண்டிய கடமைகள் பல இருக்கின்றன. வீட்டில் யாரும் துணிக்கும் சோற்றுக்கும் கஷ்டப்படாமல் இருக்க வேண்டும் என்று சீதா எத்தனை தூரத்துக்கு பாடுபடுகிறாளோ அவ்வளவு தூரத்துக்கு ஜானாவும் உழைக்கிறாள். உண்மையை சொல்ல போனால் சீதா சென்னை அரசாங்கத்தில் குமாஸ்தா. அவள் மத்திய சர்க்கார் குமாஸ்தா. வீட்டு வாடகை அலவன்ஸ் அதிகமாகவே அவளுக்கு கிடைக்கின்றன. அதற்கேற்ப அவள் வீட்டுக்கு சீதாவை காட்டிலும் அதிகமே கொடுக்கிறாள். இவ்வளவெல்லாம் அவள் கொடுத்து எஞ்சி இருப்பதை எதிர்கால அவசியத்துக்கென்று சேமித்து வைத்து கொண்டால் அது தப்பா? எத்தனையோ நாள் ஆசைப்பட்டு கடைசியில் ஆசை தீர கடிகாரம் ஒன்றை வாங்கி கொண்டது குற்றமா? அப்படியானால் அவள் ஆசைப்பட்டதே மன்னிக்க முடியாத தவறுதான். ஏன், பெண்ணாக பிறந்ததே பெரிய தப்புதான். அம்மாவின் பேச்சுக்கு பிறகு நீண்ட நேரம் மௌனம் நிலவியது. வாயை திறக்காத சீதா மெல்ல எழுந்து ஃபைல்களை ரேடியோ அருக வைத்துவிட்டு வாசற் பக்கம் சென்றாள்.
கமலா அம்மாவின் பின்னாலேயே சமையல் கட்டை நோக்கி நடந்தாள். ஜானா தனிமையில் கை கடிகாரத்தை உள்ளங்கையில் வைத்து கொண்டு அதையே பார்த்தவளாய் உட்கார்ந்திருந்தாள். அப்போது அவளுடைய வதனமே அலாதிய அழகுடன் விளங்கியது சந்தானத்தின் கண்களுக்கு. அழகில் ஜானா லட்சத்தில் ஒருத்தி. ஒரே வயிற்றிலிருந்து தான் 3 பெண்கள் விழுந்திருந்தாலும் ஜானா 2 சகோதரிகளை எதிலும் கொல்லவில்லை. சீதா ஒல்லி உயரம், கொஞ்சம் நீளமான மூக்கு, அடர்த்தி இல்லாத கேசம், தளர்ந்த நடை, சோகை நிறம். கமலா அவசியத்தை விட அதிகமாக வளர்ந்தவள். இயற்கையான சோம்பல் வேறு. சதையை அள்ளி தள்ளியது. மாநிறம் கூட இல்லை. சற்று குறுகிய நெற்றி, உருளிய கண்கள், முகத்தின் அகலத்துக்கு பொருத்தமில்லாத சிறு மூக்கு. அருவருப்பை தராவிட்டாலும் அழகில்லாதவள். அவளுடைய உடம்பின் யவனமும் யவனத்தின் பூரிப்பிலே தோன்றிய கவர்ச்சியும்தான் கமலாவிடம் மிகையாக இருந்தன. ஆனால் ஜானா அவள் அழகின் அர்த்தமாய் விளங்கினாள். பெண்கள் எவ்வளவு உயரமாக இருந்தால் கண்ணுக்கு இனிமையோ அவ்வளவுதான் இருந்தாள். பட்டு போன்ற சிவந்த நிறம். அவள் எண்ணெய் ஸ்நானம் செய்துவிட்டு முடியாத பின்னாத ஈரம் போகாத கூந்தலை கையாலே அணைத்து கொண்டு வருவாள். கைக்கு அடங்காத கருங்குழல் முழங்கால் வரை புரளும். ஜானாவின் 2 கண்களும் வாழ வேண்டும் என்ற துடிப்பை கக்கும். அனல் கட்டிகள். அவளுடைய கண்கள் சிரிக்கும், பேசும், அழும். முகத்தில் சற்று அவசரமாக இறங்கிய மூக்கு எடுப்பாக இருந்தது. அம்மா எத்தனையோ கெஞ்சியும் மூக்கு குத்தி கொள்ள மறுத்துவிட்டாள். சீதாவின் வெள்ளைக்கல் மூக்குத்தியும் பேசரியுமே பார்ப்பதற்கு அநாகரிகமாகவும் அசிங்கமாகவும் இருக்கின்றன. அதுபோல தனக்கு என்றுமே இருக்கக்கூடாது என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டாள். ஜானா பேசினால் அவளுடைய உதடுகள் அசைவது தெரியாது. ஆனால் குரல் என்னோ கணீர் என்று கேட்கும். சிரித்தால் சின்னஞ்சிறு பற்களின் மேன்மை வரிசை அழகை ஒளியிட்டு காட்டும். இப்பேற்பட்ட அழகி ஆசைகளை பற்றி நினைப்பதில் என்ன தப்பு இருக்க முடியும்? வெகு நேரம் அவளையே பார்த்து கொண்டு அரை வாசலிலேயே நின்ற சந்தானம் மெல்ல அவளை அழைத்தான். ஜானா, கூப்பிட்டீங்களா? நான் அந்த கடிகாரத்தை பார்க்கலாமா? உங்களிடம் தான் முதலில் காட்ட வேண்டுமென்று நேற்றே வந்தேன். ஆனால் நீங்கள் எங்கேயோ அவசரமாக கிளம்பிவிட்டீர்கள். சற்று முன்தான் வீட்டில் ஒரு பிரளயம் நடந்திருக்கிறது என்ற சிந்தனையே இல்லாமல் ஜானா அவனை நோக்கி வந்தாள். இதை பற்றி அவன் சிந்திக்கவோ ஆச்சரியப்படவோ தேவையில்லை. இது அவளுடைய குணம், சுபாவம் என்றெல்லாம் அவனுக்கு தெரியும். பளிங்கு போன்ற அவள் மனத்தில் எதுவுமே ஒட்டி கரைப்படுத்தாது. ஃபேவர் லூபாவா? ஆமாம், நல்ல ஒஸ்தி கடிகாரம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரியலி ஏ குட் வாட்ச். ஆனாலும் உன் அம்மாவின் மனசு இது விஷயமாக புண்பட்டிருக்க வேண்டாம். அவள் மனசு புண்படக்கூடாது, அவள் கோவிச்சிக்கக்கூடாதுன்னு தான் நானும் எத்தனையோ நினச்சேன். ஆனால் கமலா வேறு தூபம் போட்டுவிட்டாள். அதுதான் இல்லை என்ற சந்தானம் தாழ்ந்த குரலில், உண்மையிலே உன் அம்மா இப்படி பேசியதற்கு காரணம் உன் கடிகாரமோ கமலாவின் தூபமோ இல்லை ஜானா என்றான். பின்னே? ஆச்சரியம் கண்களில் விளையாடியது. சீதா தான். சீதாவா? அவள் என்ன செய்தாள்? வாயை கூட திறக்கவில்லையே. நேற்று ராத்திரி அவளுக்கு பார்த்திருக்கிற வரன் சம்பந்தமாக தான் நான் அப்படி அவசரமாக வெளியே போனேன். அம்மாவுக்கு இந்த வரனே ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? சீதாவுக்கு? அவளுக்கு இன்னும் விஷயமே தெரியாது. எனக்கு கட்டோடு பிடிக்கவில்லை. வெட்டு 1 துண்டு 2 தான் இது வேண்டாம்னு உன் அம்மா கிட்டே காலங்கத்தாலே சொல்லிவிட்டேன். என்கிட்டே உன் அம்மாவுக்கு இது விஷயமா கொஞ்சம் அதிருப்தி தான். அப்படியா சமாச்சாரம்? ஆமாம். அது சரி, தினம் இந்த கடிகாரத்துக்கு நீங்கள் கொஞ்ச நாளைக்கு கீ கொடுக்கிறீர்களா? எனக்கு என்னவோ பயமாக இருக்குது. எங்கேயாவது அழுத்தி கொடுத்து ஸ்ப்ரிங்கை ஒடிச்சிடுவேன்னு. ஓ எஸ் என்றான் சந்தானம். பிறகு பணி 8:30 ஆயிடுத்தே என்றான். 8:30 ஆயிடுத்து என்று ஜானா தன் கடிகாரத்தை பார்த்து சொன்னாள். அம்மா அப்போவே வெந்நீர் ஆறி போகிறதுக்கு முன்னாலே குளின்னு சொன்னால் அது இப்போ ஐஸாக மாறியிருக்கும் என்றான் சந்தானம். சரி நீங்கள் போய் குளியுங்கள். ஹிந்தி எங்கே எடுத்துக்கொள்ளட்டுமா என்றாள் ஜானா. என்று சந்தானம் குளிக்க சென்றான். ஜானா இவ்வளவு பேச்சு தாயாரிடம் பேசியும் கூட அவள் மீது அவனுக்கு இம்மியளவு கூட கோபமோ வெறுப்போ உண்டாகவில்லை. இதற்கு காரணம் பேசியவள் ஜானா என்பது தானோ? கேள்விக்கு சந்தானத்தின் மனசாட்சிப்பால் கூட பதில் சொல்ல முடியவில்லை. 9 மணிக்கு ஜானா கைப்புயலுடன் புறப்பட்டாள். மிஸ்டர் சந்தானம்,
இப்போது நான் டீச்சர் விசாலத்தின் வீட்டுக்கு போகிறேன். நானும் அவளுமாக சினிமாவுக்கு போகலாம்னு இருக்கிறோம் என்றாள். அம்மா கிட்ட சொல்லலையா? ஊஹும். அவளுடைய கோபம் இன்னும் அடங்கவில்லை. நான் போன பிறம் நீங்களே சொல்லிவிடுங்கள். சாப்பிட வர 12 மணி ஆகும். என்ன சினிமா? எனக்கே தெரியாது. முந்தா நாள் விசாலம் போகலாம்னு சொல்லியிருந்தாள். ஏதாவது ஒரு இங்கிலீஷ் படம்தான். உனக்கு அதில் என்ன புரியும்? பதில் சொல்லாமல் ஜானா சிரித்து கொண்டே கிளம்பினாள். 9:30 மணிக்கு சந்தானமும் சிநேகிதன் ஒருவனை பார்த்து விட்டு வரலாம் என்ற எண்ணத்துடன் கிளம்பினான். அவனுக்கு சகுனமாக அலமேலாம்மாள் திண்ணையில் ஏறி வந்து கொண்டிருந்தாள். அவள் ரகுபதியின் அத்தை என்று சந்தானத்துக்கு தெரியும். பாகீரதி அம்மாளை தன் வசம் இழுக்கத்தான் அவள் வந்திருக்கிறாள் என்பதை அவன் யூகித்தான். ஆனால் இனி அவனால் என்ன செய்ய முடியும்? அலமேலாம்மாளை கண்டதும் பாகீரதிக்கு கை கால் ஓடவில்லை. ஒரு நிமிஷம் இப்படி வரவேற்பது என்று கூட புரியாமல் நின்று விட்டாள். காலையில் என்னதான் சந்தானத்தின் அபிப்பிராயங்களையோ கருத்துக்களையோ அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையாயினும் ஒரே முகமாக தன் அங்கீகாரத்தை வெளியிட சக்தியற்றவளாகிவிட்டாள். பாருங்க மாமி, அம்மா அம்மா அலைமேலி மாமி என்று கமலா வரவேற்றாள் சந்தவளை. சீதா கூடத்துக்கு வந்தவள் ஒரு கணம் தயங்கி நின்றுவிட்டு வாசல் பக்கம் சென்றாள். என்னம்மா சீதா, சௌக்கியமாக இருக்கிறியா? இருக்கிறேன் மாமி என்று சீதா நின்றாள். உன்னை உத்தேசித்தான் இப்போ நான் ஓடோடியும் வந்தேன். வீட்டிலே ஒரு காரியம் ஆகவில்லை. எல்லாம் போட்டபடியே இருக்குது. அப்படியா? நீங்கள் சிரமத்து கொண்டிருக்க வேண்டாம் சொல்லிவிட்டு அடுத்த கணமே சீதா விரைந்து வெளியேறினாள். அவளுடைய செய்கை அலமேல் அம்மாளுக்கு முகத்தில் அரைந்தாற்போல் இருந்தது. தாயாருக்கும் சீதாவின் நடத்தை ஆச்சரியத்தையும் ஏன் வேதனையையும் கூட கொடுத்தது. பாகீரதியை பார்த்தாயா பாகீரதி, நான் என்ன துடிப்போடு உற்சாகத்தோடு வந்திருக்கிறேன். இவள் சரசரன்னு போயிட்டாளே என்றாள் அலமேலு. நீங்கள் ஒன்றும் வித்தியாசமாக நினைக்காதீங்க மாமி என்றாள் பாகீரதி. பிறகு கமலா, மாமிக்கு கொஞ்சம் காப்பி கலந்துட்டு வாயேன் என்று கமலாவை சமையல் அறைக்கு அனுப்பினாள். கமலாவின் தலை மறந்ததும் அலைமேலு தாழ்ந்த குரலில், ஏன் பாகீரதி, நேற்று சந்தானத்தை அனுப்பினாயே, அவன் துருவி கேள்வியிலெல்லாம் கேட்டானாமே. ஏற்கனவே 2 பேருக்கும் பரிச்சயம் இருந்ததினாலே ரகு பொறுமையாக பதில் சொன்னானாம் என்று ஆரம்பித்தாள். ஏதோ அனுப்பினேன், பாகீரதி சமாளிக்க முயன்றாள். அப்போது என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம்? 10 வருஷங்களாக ஒத்தை காலிலே 2ஆம் தரம் தாலி கட்ட மாட்டேன்னு நின்னவன் மனசு மாறிவிட்டானேன்னு தெரிஞ்சதும் உன்கிட்ட ஓடி வந்து சொன்னேன். ஏன் பிரத்தியார் யாரும் அவனை வளைச்சி போட்டுடக்கூடாதுன்னு. நீ என்னடான துப்பறிய ஆளை அனுப்புகிற? இல்லை மாமி, அப்படியெல்லாம் எனக்கு செய்யணும் என்கிற எண்ணமே இல்லை. நீ அனுப்பின ஆள் உன் பிள்ளையோ இல்லை தம்பியோ இல்லை. அதுவும் வேண்டாம். ஏதாவது உறவுக்காரனாக இருந்திருக்கக்கூடாதா? ஏதோ உன் வீட்டிலே ஒரு அறையிலே இருக்கிறவன், முன்னே பின்னே பந்தமோ பாசமோ இல்லாதவன். அவனை அனுப்புறது தான் செய்து விட்டது பெருந்தவறுதானோ என்று தன்னுள்ளேயே பாகீரதி அங்கலாய்த்து கொண்டிருக்கையில் கமலா காப்பியும் கையுமாக வந்தாள். காப்பியை வாங்கி கொண்டே, கமலா, நீ கொஞ்ச நேரம் திண்ணையில் இருமா, பெரியவா பேசிட்டு இருக்கிறோம் என்றாள் அலமேலு. கலகலவென்று சிரித்த கமலா, ரகசியமா மாமி? நன்னன் நிறைய பேசுங்கோ என்று கூறி அகன்றாள். மடக்கென்று காப்பியை குடித்து டம்ளரையும் தொக்கென்று வைத்த அலமேலு புடவை தலைப்பால் வாயை துடைத்து கொண்டாள். வியர்வையில் நெற்றி குங்குமம் கலைந்தது. இத்தனை நேரம் சரமறையாக கேட்டதுக்கு பாகீரதியால் பதில் சொல்ல முடியாமல் தவிக்கிறாள் என்பதைக் கண்டு அலமேலுக்கு திருப்தியும் புது உற்சாகமும் பிறந்தன. என்ன இருந்தாலும் நேற்று நீ சந்தானத்தை அனுப்பியிருக்கக்கூடாது. பாகீரதிக்கு இப்பொழுது அலமேலுவின் மீது ஆத்திரம் உண்டாயிற்று. ஆனால் அவளுடைய குடும்ப நலனை கருதி அல்லவா அலமேலு வந்திருக்கிறாள். ஆத்திரத்தை காட்டினால் காரியமே குட்டிச்சுவராக போய்விடுமே. பதில் சொல்லாமல் இருந்தாள் அவள். இன்னைக்கு காலங்கத்தாலே ரகு டாக்ஸியிலே பறந்து வந்தவன் நான் கொடுத்த காப்பியை கூட குடிக்கவில்லை. தன் ஆத்திரம் தீர திட்டினான். எதுக்கு? என்ன பாகீரதி இது? விட கேட்டுவிட்டு எதுக்குன்னு கேட்கிறியே? எதுக்கு இந்த சந்தானம் போய் நேரடியாக விசாரித்ததற்கு தான். சரி, மேலே சொல்லுங்க. அவன் கத்துறதெல்லாம் கத்தியாகட்டும்னு கொஞ்ச நேரம் பேசாமல் இருந்தேன். அப்புறம் அவன் குரல் அடங்கி ஓய்ந்தப்புறம் 2 வார்த்தைகளால் சமாதானப்படுத்தினேன். நல்ல பிள்ளை இந்த ரகு. கோபம் இவனுக்கா வந்ததுன்னு தெரியாமல் காப்பியை குடிச்சிட்டு கல்யாண விஷயத்தை பேசினான். தனக்கு என்னதான் இந்த 40 வயசிலே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இல்லாவிட்டாலும் வீடு வாசலும் கேட்பாரற்று போகிறதை பார்க்க சகிக்கலையாம். அப்படியா? கோட்டை மாதிரி வீடு.
அந்த காலத்திலே கிரவுண்டுக்கு 200 ரூபாய் இருக்கிறப்ப 8 கிரவுண்டு வாங்கி மாடி வீடாக கட்டினான் அவனுடைய அப்பன். அதுதான் என் அண்ணா. கட்டினவன் 4 வருஷங்கள் வாழ்ந்திருந்தாலாவது திருப்தியாக இருந்திருக்குமே. ஏதோ அவன் தலையெழுத்து. அதுதான் போகட்டும். அந்த பெண்ணாவது வீடு ஏறி விளக்கேற்றினாலா? அலமேலுக்குரியதெல்லாம் காதில் விழ விழ திடீரென்ற ஒரு புது பயம் வாக்கிருதியின் உள்ளத்தில் எழுந்தது. வீட்டின் ராசி மோசம். ரகுபதியின் தாய் தந்தையர் அதிக நாட்கள் உயிரோடு இருக்கவில்லை. கட்டின பெண்ணும் மனக்கோலம் அழியும் முன்னே வீட்டு வாசற்படி கூட மிதிக்காமல் மறைந்து விட்டாள். சீதாவையும் அந்த வீடு பாதித்து விடுமோ